எல்லாருக்கும் ஹாய். ஆக்டர் விஷ்ணு விஷால் நல்ல ஒரு டேலண்டடான ஆக்டர், நல்ல கிரிக்கெட் பிளேயர். தமிழ் சினிமாவில் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் சேர்ந்துடணும்னு, இந்தியன் டீமில் ஆடணும்னு ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனால் சில பல காரணங்களால் தமிழ் சினிமாவில் கஷ்டப்பட்டு என்ட்ரி கொடுக்காரு. எல்லார் மாதிரியும் இவருக்கு பின்னாடியும் சில பல எமோஷன்ஸ் இருக்குது. 2009 தமிழ் சினிமாவில் வெண்ணிலா கபடி குழுன்னு தன்னோட கெரியரை பிளாக் பஸ்டர் ஹிட்டோட ஸ்டார்ட் பண்ண விஷ்ணு விஷால் அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்தார். பலே பாண்டியா, துரோகி, குள்ளநரி கூட்டம், நீர்ப்பறவை, முண்டாசுப்பட்டி, ஜீவா, இன்று நேற்று நாளை, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், மாவீரன் கிட்டு, கதாநாயகன், ராட்சச, சிலுக்குவார்பட்டி சிங்கம், காடன், ஆரண்யா, எஃப்ஐஆர், கட்டா குஸ்தி, லால் சலாம் மாதிரியான படங்களில் நடித்தவர் விஷ்ணு விஷால். இதில் வெண்ணிலா கபடி குழு, குள்ளநரி கூட்டம், நீர்ப்பறவை, முண்டாசுப்பட்டி, இன்று நேற்று நாளை, ராட்சசன், கட்டா குஸ்தி மாதிரியான மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தவர் விஷ்ணு விஷால். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர் இன் தமிழ் சினிமான்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட விஷ்ணு விஷால் சில பல பிளாக் பஸ்டர் மூவிஸை நடிக்க தவற விட்டுருக்காரு. அப்படி விஷ்ணு விஷால் மிஸ் பண்ணி சூப்பர் ஹிட்டான படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். நான் ஜீவா சங்கர் டைரக்ட் பண்ணி விஜய் ஆண்டனி மியூசிக்கில் விஜய் ஆண்டனி நடித்து 2012 ரிலீஸ் ஆன படம் நான். ஒரு கிரைம் த்ரில்லர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் விஜய் ஆண்டனி வர்றதுக்கு முன்னாடி விஷ்ணு விஷால்கிட்ட தான் போயிருக்கு. பட் ஏதோ ரீசனில் இவர் இந்த படத்துக்கு நோ சொல்ல படம் விஜய் ஆண்டனிட்ட போக படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. டிஷ்யூம் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் ஜீவா சந்தியா நடித்து வெளிவந்த படம் டிஷ்யூம். சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு விஜய் ஆண்டனி மியூசிக்கில். இந்த படம் ஜீவாட்ட வர்றதுக்கு முன்னாடி விஷ்ணு விஷால்கிட்ட தான் போயிருக்கு. பட் என்ன ரீசன்னு தெரியல, ஜீவாட்ட இந்த படம் போக படம் ஹிட் ஆச்சு. விஷ்ணு விஷால் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சென்னை 28 வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ஜெய், சிவா, பிரேம்ஜி நடித்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெளிவந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம் சென்னை 28. கிரிக்கெட்டை மையமாக வச்சு எடுத்த படம், ஒரு காமெடி ரொமான்ஸ் படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். படம் போகிறதே தெரியாது. இந்த படத்துலையும் விஷ்ணு விஷால் நடிக்க இருந்துச்சு. ஆனால் என்ன ரீசன்னு தெரியல, இவர் நோ சொல்ல படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஜெர்சி ஹிந்தியில் சாகித் கபூர், முன்னாள் தாக்கூர் நடித்து ரிலீஸ் ஆன படம் ஜெர்சி. இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். இந்த படம் தெலுங்கில் முதல்ல 2019 நானி, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்புறம் ஹிந்தியில் சாகித் கபூர் வச்சு ரீமேக் பண்ணாங்க, அதுவும் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறதா இருந்தப்போ இந்த படம் விஷ்ணு விஷால்கிட்ட போயிருக்கு. பட் என்ன ரீசன்னு தெரியல, இந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் நோ சொல்லிட்டார். இன்னும் சில பல படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு விஷ்ணு விஷால். ஆனால் இருந்தும் பெஸ்ட்டான கதையை சூஸ் பண்ணி பிளாக் பஸ்டர் படங்களை நிறைய கொடுத்துருக்காரு விஷ்ணு விஷால். இந்த மாதிரியான படங்களையும் கதைகளையும் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. பட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர் இன் தமிழ் சினிமான்னு விஷ்ணு விஷாலை சொல்லலாம். இன்னும் அவர் நல்ல நல்ல படங்களை கொடுத்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷ்ணு விஷால் படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், bye-bye.